ஒவ்வொரு நாடுகளிலும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் வேறுபடும் இருப்பினும் மத நம்பிக்கைகள் சடங்குகள் போன்றவை ஒன்று போல் இருக்கும். அப்படி தைவான் நாட்டில் இருக்கும் மத நம்பிக்கை குறித்தும் அது சார்ந்த சடங்குகள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன் சீனாவின் ஃபியூஜியன் மாகாணத்தில் சாதாரண பெண் குழந்தையாக பிறந்த மசு பின் கடலையும் மீனவர்களையும் காப்பாற்றும் கடவுளாக பார்க்கப்பட்டாள். பயிர்களை பூச்சிகளிடமிருந்து காப்பாற்றும் தெய்வமாக விவசாயிகள் அவளை வணங்கினர். பெரும்பாலானவர்கள் கடவுளாக வழிபடும் மசுவின் பிறந்த நாளை தைவான் நாட்டினர் பின் வசந்த காலத்தில் கொண்டாடி வருகின்றனர். மஞ்சள் நிற உடை அணிந்து பக்தர்கள் மசுவின் சிலையை தாங்கி வருகின்றனர். சுற்றிலும் வித்தியாசமான ஒலிகள் எழுப்பப்படுகின்றன. சிலர் நடனமாடி தங்களின் பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றனர். வான வேடிக்கைகள், தற்காப்பு கலைகள் என பலவும் கோவிலை சுற்றிலும் அரங்கேறுகின்றன. இந்த நிகழ்வுகளின் போது சிலர் கூர்மையான ஆயுதங்கள், கத்தி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தங்களை தாங்களே தாக்கிக் கொள்கிறார்கள். பின் அவர்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படும் நீரை அருந்தியும் உணவை உண்டும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். தைவான்ல இந்த நாட்டு கடவுளோட பிறந்தநாள் அன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. திருவிழா அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்கள்ல சிலைகளை எடுத்துட்டு வந்து கோவில்ல ஏத்துறாங்க. அப்போ அருள் வந்த பக்தர்கள் கூர்மையான ஆயுதங்களால தங்களைத்தானே தாக்கிக்கிட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு பூஜை பண்றாங்க. அப்போ இந்த கோவிலோட உச்சியிலிருந்து கொடி கட்டின மரக்கிளையினால அருள் வந்த பக்தர்களுக்கு விசிறி வீசுறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அபூர்வமான விஷயங்கள் தைவான் திருவிழாக்கள்ல நடக்குது. தைவான்ல இருந்து புதிய தலைமுறைக்காக வனிதா.